நம்மளுடைய ஆகாய கங்கை பயணம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. 70 ஹேர்பின் மேன்ற ஏதுக்குள்ள ரெண்டு கலந்து போட்டுருக்கேன். ஊர் எதிரான ஏதாச்சும் வாழைத்தோப்பு, பலாத்தோப்பு, கொய்யாத்தோப்பு எல்லாம் கலந்துருக்கீங்க. எங்கள் வீடை காண அது விழித்தனமாக பார்த்துட்டு இருக்கு. நம்ம போய் நம்ம இடத்துக்கு ரீச் ஆகிருக்கு. முன்னாடியே வந்து பார்த்தோம் மழை, செம மழை. 6 மணி முறை கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு சொல்லிடுச்சு. ஸோ இந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம். இறங்கும்போது கூட நல்லா இருக்குங்க, ஆனால் ஏறும்போது ஒரு பெயின் வரும் பாருங்க. இப்பயே கால் டான்ஸ் ஆடுது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிற்காமல் டேரெக்டாக கீழே வரை இறங்கி வந்துட்டேன். அட்லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டாப் வந்து கொல்லிமலை ஸ்டாப் வந்து இப்போ ஸ்டாப் ஆக போகுது. செம்மையாக இருக்குங்க, இது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ இன்னொரு விளாகில் வந்து உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, நாமக்கல்லேருந்து நம்ம இப்போ நேராக வந்து கொல்லிமலை போயிட்டுருக்கோங்க. ஸோ கொல்லிமலை நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 தடவை போயிருக்கோம். அதில் முக்கியமாக நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வட்டம் தவறாமல் நான் நாமக்கல் வரும்போதோ இல்லை திருச்சி வரும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொல்லிமலைக்கு போகிறது வழக்கம். ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பிளான் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா திடீர்னு அதுவாக நடந்திருக்கு கொல்லிமலைக்கு போகிற ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, நம்ம கூட வந்து பார்த்தோன்னா புகாரி அண்ணன் வந்திருக்காங்க. ஸோ வணக்கம். புகாரி அண்ணன் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து மீடியா வட்டாரங்கள்லையும் ஒரு கிரியேட்டர்ஸோட வட்டாரங்களையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். நிறையா வந்து ஹியூமன் ஸ்டோரிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம அண்ணனோட தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். அது ஒரு கேமராமேனாக ட்ராவல் பண்ணுறோம். வழக்கமாக நம்ம vlog பண்ண ட்ராவல் பண்ணுவோம். இந்த வட்டம் வந்து பார்த்தோன்னா கேமராமேனாக ட்ராவல் பண்ணுறேன். ஸோ நம்ம கொல்லிமலைக்கு போகிறதுனால அப்படியே நமக்கும் ஒரு சைடில் ஒரு vlog எடுத்துக்கலாம்னு வந்து பார்த்தோன்னா இந்த vlog எடுத்திருக்கேன். கொல்லிமலை நாமக்கல் மற்றும் அதை சுற்றி இருக்க பகுதி மக்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம், ஒரு மலைப்பிரதேசம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கொல்லிமலைக்கு வந்து நான் இதோட 4வது முறையாக வர்றேன். வட்டம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்குன்னு தனியாக ஒரு பிளான் போட்டு தான் நான் வந்து அந்த ட்ரிப்பே நான் பிளான் பண்ணுவேன் நான். ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளான் ட்ரிப் தாங்க. நாங்கள் ஒரு அஃபிஷியல் வேலையை நாமக்கல் வரை வந்தோம். நாமக்கல்லில் வேலை முடிஞ்சதும் நாங்கள் அப்படியே திரும்பி போயிடுவோம்னு நினச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதே வேலையை வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை வரையும் தொடருது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கொல்லிமலை ஏறுறதுக்கு முன்னாடி அந்த அடிவாரத்துக்கும் அந்த ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ அந்த ஆர்ச்சுக்கிட்ட வந்து நின்ட்டோம். ஸோ ஃப்ரூட்ஸு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன். ஸோ அதனால் அவர் வாங்க போயிருக்காரு. நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கொல்லிமலையை பற்றி சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். கொல்லிமலை எதற்கு ஃபேமஸ்ன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கராக இருந்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த 70 ஹேர்பின் பெண்டு அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கும். பைக்கில் வரும்போது நான் இதுக்கு முன்னாடி 4 தடவை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் வந்திருந்தேன். செம்மையாக என்ஜாய் பண்ணேங்க. ஆனால் காரில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடைச்சி வச்சு உட்காந்துட்டு வர மாதிரி ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ எனக்கு கார் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனால் பைக்கில் வரும்போது உண்மையாக வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு பைக்கில் வந்தீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் வந்து இந்த கொல்லிமலை மலை ஏறுறதே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி கொல்லிமலை வந்து எதற்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது, நிறையா காடுகள் இருக்குது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்குது. ஸோ இதை தாண்டி கொல்லிமலையில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில் நிறைய இயற்கை விவசாயங்கள் பண்ணுறாங்க. இங்கே நிறைய பல வகைகள், காய்கறிகள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தானிய வகைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு ஃபேமஸானது. அது போக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக கொல்லிமலை அமானுஷ்யங்கள், கொல்லிமலை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகளை கிளப்பிவிடுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. தாலாட்டு பாடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கம் சுற்றிக்கிட்டே வருது. கீழே ராஜா பாட்டு கோடை ஓடிட்டு இருக்காருங்க. அது மட்டும் சுத்தமாக டவர் கிடைக்கல. ஜியோவிலேருந்து ஏர்டெல் எதுக்கு டவர் கிடைக்கல, ஆனால் எஃப்எம் கோடை எஃப்எம் ஓடிட்டு இருக்கு.
இலவச மோர் வழங்கும் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அது வந்து வள்ளலாரோட அமைப்பு. சட்டி எங்கேயும் வச்சு போயிட்டாங்க. அவங்க மோர் குடிச்சிட்டு வருவோம். தோப்பு எல்லாம் கலந்துருக்கு. எங்க இருக்கு வீடு காண? வீடு தான் டேங்கி பார்த்து. ஓ அது விரித்தனமாக பார்த்துட்டு இருக்கு. ஜன்னலை முருங்க ஜன்னல் எடுத்து அவ்வளோதான். இனி வா நீயா பார்த்துக்கலாம். காரு கூடு விட்டுருக்கோம் போகணும். இப்போட நம்ம பயணம் எங்கே போயிட்டுருக்குன்னா நேராக கொல்லிமலையில் தாமரக்குளம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. அங்கே ஏன் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து 72 வயது உடைய ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தவர் இருக்கார். அவங்களோட வாழ்க்கையை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒருத்தவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கொள்கையை இப்போ கடைபிடிக்க முடியுமா அப்படின்ற நிறையா ஒரு பிரமிப்பை கொடுத்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோழர். நமக்கு அவரோட பேர் வந்து எனக்கு டக்குன்னு இங்கே வரல. ஸோ அவரை தான் சந்திக்க நாங்கள் போயிட்டுருக்கோம். அவரை சந்தித்தோம். நாங்கள் நிறையா பேசினோம். அவரோட பேசின கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொல்லிமலையோட வரலாறு வந்து பார்த்தோன்னா அப்படியே கொல்லிமலை எப்படி உருவாச்சு, இங்கே பாதை எப்படி போட்டாங்க, இங்கே என்ன மாதிரியான மக்கள்லாம் துன்பத்துக்கு உள்ளானாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா A to Z வந்து பார்த்தோன்னா நமக்கு புட்டு வச்சுருந்தாரு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா புகார் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு வீடியோவில் வரும். ஸோ அந்த சேனலில் வரும். போய் மறக்காமல் அங்கே போய் பாருங்கள் நீங்கள். ஸோ இப்போ நம்ம அவரை சந்திச்சுட்டு நேரம் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துல கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கொல்லிமலையில். ஸோ அந்த மழை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மழையோடு சேர்ந்து கரண்ட்டும் நின்றுச்சு. மழை நின்றதுக்கப்புறம் கூட கரண்ட் வரவே இல்லைங்க. ஸோ நாங்கள் நேராக போய் எங்களோட ரூமுக்கு போயிட்டோம். நண்பர்களே, முன்னாடி மழையை பார்த்தீங்களா, நம்ம போய் நம்ம இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா மழை செம மழை. ஸோ இனிமேல் தோழர்களை மீட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இடத்துக்கு போக போகிறோம். அதுக்காக மழைக்கு வந்து இன்னொரு தோழர் வீட்டில் ஒதுங்கி இருக்காங்க. செம்ம மழை பெஞ்சிட்டு பயங்கரமாக இருக்குது பாருங்க. விசுவல்ஸ் தெரியல, ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். காலை வணக்கம் மக்களே. நேற்று மழை ஃபுட்டேஜ் கடைசியாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நேராக வந்து செம்மேடு அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். பக்கத்தில் போய் சாப்பிட்டு வந்துட்டு நைட்டு அப்படி வந்து பார்த்துட்டோம். கரண்ட் இல்லை சுத்தமாக. நைட்டில் வந்து மழை சரியான மழை பெஞ்சதுனால கரண்ட் அப்படின்ட்டானுங்க. இப்போ வரையும் கரண்ட் இல்லை. கேமராக்கு எதுக்குமே சார்ஜ் போட முடியல. அப்படியே படுத்து கிடப்போம். மொபைல்லையுமே கொஞ்சமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக சுற்ற வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பார்ப்போம். மிஸ்டர் பயங்கரமாக மிஸ்டர் சொல்லுறது. பாருங்க நண்பர்கள், கொஞ்ச நேரத்தை அப்படியே ஃபுல்லாக மிஸ்டர் சொல்லிடுச்சு. ஸோ இந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம் கொல்லிமலையில். ஸோ இது வந்து எப்படின்னா கூட்டுறவு கட்டடம். நான் வந்து இங்கே இருக்க பழங்குடி மக்களுக்காக வந்து ஒரு வருமானத்துக்காக இந்த மாதிரி ஒரு காட்டேஜ் மாதிரி கட்டி விட்டு எல்லோரும் ரெவன்யூ வச்சு அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே தான் இருக்கோம். மற்ற இடத்தோட இது கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். செம்மையாக இருக்குது வருங்க காலையில் கிளைமேட். இன்னைக்கு குறிஞ்சி. அடுத்த நாள் விடிஞ்சு காலையில் வந்து இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்டா, நேராக நம்மளோட ட்ரீம் டெஸ்டினேஷன் ஆகாய கங்கை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ வழக்கமாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னீங்கன்னா, சித்தரோட கோயிலுக்கு போகலாம். அங்கே இருக்க கீழே சில நிறைய ஹிடன் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, நேற்று நல்ல ஹெவியான மழை பெஞ்சதுனால அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூடி இருக்குது, நிறையா தண்ணிகள் ஓடிட்டுருக்கு. பாதையெல்லாம் பயங்கரமாக வலிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா நம்மளால் இப்போ அங்கே போக முடியாதுன்ற சூழ்நிலை உருவாயிருச்சு. அது கூட்டு போகிற கைடுமே வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இல்லை.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் தவிர்த்து விட்டு இப்போ திருப்பி என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் நம்மளோட ஆகாய கங்கை நோக்கி நம்மளோட பயணம் தொடருதுங்க. ஸோ இந்த முறை வந்து பார்த்தோன்னா ரொம்ப பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். காரணம் என்னென்னா, கடந்த ஒரு சில வருஷங்களாக நான் இந்த இடத்துக்கு வரலை. ஸோ திருப்பி நான் வந்து ஆகாய கங்கையை பார்க்க போகணும்னு நினைக்கும் போதே வந்து பார்த்தோன்னா மனசில் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ரூபாயாண்ணா? நம்மளுடைய ஆகாய கங்கை பயணம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ நம்ம வந்து என்ட்ரியில் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி ஃபால்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா டிக்கெட்டு, பெரியவங்களுக்கு. சின்னவங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு வந்து 20 ரூபா டிக்கெட்டு. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்குவோம். இவ்வளோ ஏர்லியராக வந்து நான் ஆகாய கங்கை வந்து வந்ததே இல்லை. இதுதான் முதல் முறையாக வந்து இவ்வளோ ஏர்லியராக வரோம். ஸோ ஆகாய கங்கை வந்ததே இல்லை. ஆமாம், இதுதான் முதல் முறை எனக்கு. நமக்கெல்லாம் கொடைக்கானல் இருக்குது பக்கத்துலேயே, அங்கேயே போய் பழகியாச்சு. கொடைக்கானலுக்கு நம்ம வாரம் போகணும்லாம் கிடையாது, வருஷத்துக்குள்ள எப்படி போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஸோ ஆகாய கங்கை ஃபஸ்ட் டைம் வந்துருங்க, அதுவும் நம்ம ராஜேஷ் கூட. பார்ப்போம். இறங்க அப்படியே பழக்கத்தில் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஜாலியாக இறங்கிட்டே இருக்கலாம். இறங்கும்போது கூட நல்லா இருக்குங்க. ஆனால் ஏறும்போது ஒரு பெயின் வரும் பாருங்க. அப்படிதான் இருந்து கிடையாது, திட்டாப்புனா சரிதான். அதுதான் தண்ணி வாட்டில் ஆப்பிள் கெட்டிருந்தேன். அப்புறம் தூக்கிட்டு போகிறதுக்கு முறையாக இருக்கும். இன்னும் ஒன்று கொண்டு வந்து சாப்பிட்டீங்களே சார். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு எத்தனாம் தேதி சார்? 1 தானா? கரெக்டான தேதி தான் வந்திருக்கோம். 1ஆம் தேதியிலேருந்து ஜிம்முக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். நீங்கள் எங்கள் கூட்டு வந்துட்டீங்க. கரெக்டான பரவாயில்ல. என்ன சார்? 2ஆம் தேதியா? நாளைக்கு கார் இறங்கி தள்ள வேண்டியதான். இப்பயே கால் டான்ஸ் ஆடுது. சார் மழை பெய்யும்போது நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த படியிலே அரி ஓடிட்டு இருக்கோம். എപ്പോഴും മല്ലറ്റൊരു വിട്ടാൽ മതി പറയാൻ പിള്ളേരുണ്ട്. லைட்டாக இப்போ ஃபால்ஸ் சரிங்க. ஸோ இன்னும் கீழே இறங்கி போகணும். சார் ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பருங்க, நல்லா இருக்கு எனக்கு. அதனால நான் எங்கேயுமே நடந்து வரல, ஓடி வந்துட்டேன். எனக்கு வந்து தெரில, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஜாலியாக இருக்குது. நிறைய பேர் வந்து அங்கங்கே உட்காந்துருந்தாங்க, எங்கேயுமே உட்காராம ஒரே த்ரூ அவுட்டாக வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிற்காமல் டேரெக்டாக கீழே வரை இறங்கி வந்துட்டேன். அதற்கு காரணம் கிரெடிட்ஸ் கோஸ் டு புகாரியனா. அவரை எங்கேயுமே நிற்கவே இல்லை. அவரை ஃபாலோ பண்ணி வரணும், அவரை வச்சு ஷார்ட் எடுக்கணுன்றதுக்காக ஓடியாந்து நானும் எங்கேயுமே நிற்கவே இல்லை. அட்லாஸ்ட் வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டாப் வந்து கொல்லிமலை ஸ்டாப் வந்து இப்போ ஸ்டாப் ஆக போகுது. காரணம் என்னன்னா, நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா என் முன்னாடி வந்து வானத்துலேருந்து தண்ணி கொட்டிகிட்ருக்கு. செம்மையாக கொட்டிகிட்டு இருக்குங்க. நீங்கள் அதை இல்லைங்க, உங்களுக்கு சூப்பராக ஒரு விஷுவலில் காட்டுறேன் நான். ஃபால்ஸோட விஷுவல் ஷார்ட்ஸ் இன் 3, 2, 1 அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான இது அட்வென்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க.
மேலேருந்து கீழே இறங்குறது வந்து பார்த்தோன்னா 1100 படிக்கட்டுகளை இறங்கும் போதே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காலையில் கிடு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் கீழே இறங்கி அப்படியே மேலே அந்த ஃபால்ஸை பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைக்குங்க. எங்களுக்குமே அப்படி தான் இருந்துச்சு. இதோட 4 முறையை நான் பார்த்துருந்தாலுமே இந்த இடத்த எனக்கு புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு தாங்க இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அருவி தான், இதுக்கு முன்னாடி நம்ம குளிச்ச அருவி தான்ற மாதிரி இல்லாமல் இறங்கி போய் பார்த்தா தடவை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சோ அதே எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இப்போயுமே இருக்குங்க. செம்மையாக தண்ணி விழுந்துட்டு இருந்தது. பார்த்த உடனே போயிட்டு அப்படியே குளிக்கணுன்ற ஒரு ஆசை வந்தது. ஸோ குட்டியாக நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்காக ஒரு வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணோம், சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு செல்லை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு நேராக போய் ஆட்டம் போட்டேங்க. அட்லாஸ்ட் நாம ரீச் ஆகிட்டோம். எப்படி இருக்கு சார்? செம்மையாக இருக்குங்க. ஃபீலு அண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதான் ரொம்ப டயர்டாக வந்து என்னத்தை வண்டி ஓட்டிட்டு அவ்வளோ தூரம் லாங் டைம் வண்டி ஓட்டு இவ்வளோ படி இறங்கிட்டு வரணுன்னு அந்த சாரில் பார்த்தோன்னா எனக்கு அந்த ஃபீலே போயிருக்கு. ஓட்டலாம் பயங்கர எனக்கு அது பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. டாக்குமெண்ட் எல்லாம் டாக்குமெண்ட் பாருங்க மாயமில்லை வந்துடமில்லை எல்லாம் ஒரு 1000 வியூஸ்க்காக. மணிக்கணக்காக குளித்தோம். வட்ட வந்து பார்த்தோன்னா சும்மா வந்து ஒரு மணி நேரம் குளிச்சுட்டு போவோம். பட் இன்றைக்கி காலையில் ஏர்லியரே வந்ததுனால வந்து பார்த்தோன்னா மணிக்கணக்காக வந்து நாங்கள் அந்த ஃபால்ஸில் ஆட்டம் போட்டோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோங்க. தண்ணி ஃப்ளோவுமே வந்து பார்த்தோன்னா அந்த வட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கரமாக குளித்தோம். நீங்களும் வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சேஃபாக குளிங்க. இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த அருவிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் நேராக அந்த அருவிக்கு போய் அந்த அருவியில் நம்ம கம்பி இருக்கும், அந்த கம்பியை பிடிச்சி நின்றீங்கன்னா தண்ணி உங்கள் மேலே விழுகும். செம்மையாக ஒரு மசாஜ் பண்ண ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு நல்லா எந்தெந்த சைடில் நிறையா பாறைகள் இருக்கும் அது மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் இங்கேருந்து குளித்தாலே வந்து பார்த்தா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதுவும் அந்த அருவிக்கு குளிக்கும் போது கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்துலேருந்து தண்ணி விழுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல்லாம் கிடைக்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அருவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய கங்கை அருவி. ஸோ இந்த அருவிக்கு போகிறதுக்கு வேறு என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டூஸ்னால் நீங்கள் வந்து ஒரு நல்ல மான்சூன் சீசனில் வரணும். வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ரௌடு இருக்காது, ஜாலியாக இருக்கும். வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு இருக்கும். ஆனால் என்ன க்ரௌடு இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே வரும்போது வந்து பார்த்தோன்னா அந்த க்ரௌடு மாதிரியே தெரியாது. ஸோ அதனால் அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.